சாண்டில்யன் எழுதிய கடல் புறா. அத்தியாயம் 20. புலியிடம் வேதாந்தம். அநீதியிலிருந்து பல அரசுகள் எழுகின்றனவென்ற பெரும் சித்தாந்தத்தை சர்வசாதாரணமாகச் சொன்ன சீன கடலோடி அதன் பொருளை விளக்க முற்பட்டதும் அவன் சின்னஞ்சிறு கண்கள் பெரும் ஒளியை பெற்று ஜொலிக்கத் தொடங்கிவிட்டதையும் அந்த ஜொலிப்பில் பெரும் கனவும் தெள்ளிய சிந்தனையும் கலந்துரவாட முற்பட்டு விட்டதையும் விழிகளில் விரிந்த கனவு சொற்களிலும் ஓரளவு ஒளிவிட்டதையும் கண்ட அனபாயனும் மற்ற இருவரும் அவன் பேச ஆரம்பித்த சில வினாடிக்குள்ளேயே தாங்கள் ஒரு கொள்ளைக்காரன் முன்பு இருக்கின்றோம் என்ற எண்ணத்தை அறவே அகற்றி கொண்டதல்லாமல் வரலாற்றில் நிரந்தரமாக இடம்பெறப் போகும் ஒரு மாவீரன் முன்னிருக்கும் மனோநிலையும் அடைந்தன. பேச்சை துவங்கிய சில வினாடிக்குள்ளேயே தான் இருக்கும் சூழ்நிலையும் ஏன் அருமை நண்பனான அமீரையும் கூட மறந்து பின்வர இருக்கும் வரலாற்று உலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்தான் அந்த சீன கடலோடி. அவன் அப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்ததை அவன் முகமும் கண்களும் சில வினாடிக்கொரு முறை யோசனையால் சுளித்த மெல்லிய புருவங்களும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தன. பேசுவதற்கு முன்பு ஏற்கனவே ஆசனத்திலிருந்து எழுந்துவிட்ட அந்த சீன கடலோடி 2 வினாடிகள் மட்டும் தன் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சிந்தனையிலும் சிந்தனையின் விளைவாக ஏற்பட்ட மௌனத்திலும் ஆழ்ந்து விட்டு பிறகு பேசத் துவங்கி சொன்னான். ஆம், அநீதியிலிருந்துதான் புது அரசுகள் பிறக்கின்றன. புது அரசுகள் என்ன, பழைய அரசுகளும் அப்படித்தான் பிறந்தன. அரசுகள் உதித்ததற்கு அநீதியே அஸ்திவாரம். அரசோ அரசனோ இல்லாமல் மக்கள் வெறும் கூட்டங்களாகத்தான் முதலில் வாழ்ந்தார்கள். அப்பொழுது மக்களுக்கு தேவை குறைவாய் இருந்தது. தேவை குறைவாய் இருந்ததால் திருப்தி இருந்தது. திருப்தி இருந்ததால் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, அமைதி இருந்தது. மனிதன் மெல்ல மெல்ல தேவையை அதிகப்படுத்தி கொண்டான். அதிக தேவை அதிருப்தியை தந்தது. அதிருப்தி அசூயையை தந்தது. அசூயை சச்சரவை தந்தது. அதை விலக்கி அமைதியாக வாழ்க்கை நடத்த மனித கூட்டத்திற்கு தலைவன் அவசியமாயிற்று. அந்த அவசியம் தலைவனை சிருஷ்டித்தது. ஆரம்பத்தில் தலைவன் தேவைக்கும் கூட்டத்தின் தேவைக்கும் வித்தியாசம் இல்லாதிருந்தது. காலம் வித்தியாசத்தை விரிய வைத்தது. தலைவன் அரசனானான். அரசுக்கு தனி அலங்காரங்கள் ஏற்பட்டன. தனி அந்தஸ்து ஏற்பட்டது. அத்தகைய அரசனை காப்பாற்றுவதற்கு மக்களின் ஒரு கூட்டம் தேவைப்பட்டது. அது படை என்று பெயர் பெற்றது. இப்படி ஏற்பட்ட அரசர்கள் பொது பணியை தனித்தனி சொந்த நாடுகளாக பிரித்து கொண்டன. இப்படி பிரிந்து நாடுகளில் வளர்க்கப்பட்ட சுயநலம் நாடுகளை மோத வைத்தது. அரசர்கள் பேச்சாளரானார்கள். இப்படி அதிருப்தி அசூயை தனிப்பட்ட நபர்கள் இழந்த அநீதி அரசுகளாகவும் பேரரசுகளாகவும் வளர்ந்தன. அந்த அரசுகளில் சிலர் மறைவதற்கு சிலர் உறைவதற்கும் அநீதியே காரணமாயிருந்தன. உதாரணமாக உங்கள் நாட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பரத கண்டம் என்று சொல்கிறோம். பரதன் என்ற அரசன் ஆண்டபோது இது ஒரே அரசாக இருந்தது. இப்பொழுது சேர, சோழ, பாண்டிய, கலிங்க, சாளுக்கிய நாடுகளாக பலபடி பிரிந்துவிட்டது. அந்த நாடுகளும் அக்கம் பக்கத்தில் ஒற்றுமையுடன் வாழ முடியவில்லை. வெங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அனபாயர் இன்று மணிமுடியற்று நாடோடியாக பாலூரில் திரிகிறார். பல போர்களை செய்ததால் போரில் சலிப்புற்ற வீரராஜேந்திர சோழர் வெங்கியில் தலையிடாமல் அங்குள்ள அநீதியை அனுமதிக்கின்றார். அந்த அநீதி காலக்கிரமத்தில் தமிழக மக்களிடையும் வெங்கி மக்களிடையும் கசப்பை உண்டு பண்ணும். காலம் அந்த கசப்பை பெரும் கனலாக்கும். அந்த கனல் வெங்கியில் உள்ள இந்த அரசை மாற்றி புது அரசை நிறுவும். அனபாயர் கண்டிப்பாக மன்னராவார். வெங்கிக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதற்குமே. இந்த இடத்தில் அனபாயன் ஏதோ சொல்ல குறுக்கிட்டான். அவனை பேச வேண்டாம் என்று சைகையாலேயே தடை செய்த அகூதா மேலும் சொன்னான். குறுக்கிடாதீர்கள். குறுக்கிட்டால் என் சிந்தனை ஓட்டம் அறுபடும். நான் சொல்வதில் சந்தேகம் வேண்டாம். உங்கள் முகத்தில் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு பெரும் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது.
2-3 நாடுகளில் ஆதிக்கம் இல்லாமல் யாரும் சாம்ராஜ்யாதிபதியாக முடியாது. வீரராஜேந்திரருக்கு அடுத்தபடி சோழ, வெங்கி நாடுகளை நீங்கள் கண்டிப்பாக ஆள்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த கலிங்கத்தின் பிற்காலமும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. நான் ஏதோ சந்தையில் சோதிடம் சொல்பவனைப் போல உளர்வதாக நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, சோசகங்களை, நிகழ்ச்சிகளை பார்த்தே முடிவுகளை சொல்கிறேன். சீன கடலிலிருந்து எரித்திரை கடல் வரை சஞ்சரித்திருக்கும் நான் பல நாடுகளின் சரித்திரங்களை கவனித்திருக்கின்றேன். எல்லா நாடுகளின் கதையும் இதுதான். எங்கும் அநீதியை சிலர் தூண்டுகிறார்கள். அந்த அநீதிக்கு உட்பட்ட மக்கள் முதலில் துவள்கிறார்கள், பிறகு எழுச்சி அடைகிறார்கள். அதன் பலன் பழைய அரசின் வீழ்ச்சி, புது அரசின் உதயம். எங்கும் இதே கதை. பாலூரிலும் சென்ற 2 நாட்களாக இந்த கதையை தான் காண்கிறேன். தமிழர்கள் அனாவசியமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். பலர் சிறையில் இருக்கிறார்கள். இன்னும் பலருக்கு கசையடி கிடைக்கிறது. சிலர் வெளிநாட்டு மரக்கலங்களுக்கு அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். என்னிடம் அப்படி 2 இன்றுதான் விற்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். என் மரக்கலத்தில் துடுப்புகளை துளாவ அவர்கள் 2 உதவுவார்கள். அதில் ஒருவருக்கு ஏற்கனவே மரக்கலம் ஓட்டும் பயிற்சியும் இருக்கிறது. ஆனால் விலை மட்டும் சற்று அதிகம்தான். ஒவ்வொரு தமிழனுக்கும் 100 பொற்காசுகள் கொடுத்தேன். இதிலிருந்து உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்டு சற்று பேச்சை நிறுத்தினான் அஹூதா. அதுவரை கனவில் சரித்திர கதையை கேட்பது போல் கேட்டுக்கொண்டிருந்த மூவரும் அக்கதையின் கடைசி பகுதியை கேட்டதும் பெரும் சீற்றமே ஏற்பட்டது. அந்த சீற்றத்தை வெளிப்படையாக காட்டிய கருணாகர பல்லவன், நீங்கள் உண்மையில் கொள்ளைக்காரர் என்றுதான் நினைத்தோம். இப்பொழுது அடிமை வியாபாரி என்றும் ஏற்பட்டிருக்கிறது என்றான். வேறு எந்தவித செய்கையைத்தான் கொள்ளைக்காரனிடம் எதிர்பார்க்க முடியும் என்று கிள்ளை குரலில் விஷமத்தையும் கலந்து உதிர்த்தாள் காஞ்சனாதேவி. இத்தனைக்கும் அஹூதாவின் முகத்தில் எந்தவித கோபமோ வெறுப்போ உதயமாகவில்லை. அவன் கண்கள் இளைய பல்லவனையும் கடாரத்து கட்டழகியையும் இகழ்ச்சியுடன் பார்த்தன. அந்த 2 தமிழர்களையும் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்று வினவினான் அஹூதா இளைய பல்லவனை நோக்கி. நீங்களே விளக்கலாம் என்றான் இளைய பல்லவன் பதிலுக்கு. 2 இன்று மாலை வர்த்தக சாலைக்கு நடுவில் உள்ள கொடிமரத்தில் கட்டி ஆளுக்கு 100 கசையடி கொடுத்து இந்த நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த 100 கசையடி கிடைத்திருந்தால் என்று அஹூதா வாசகத்தை முடிக்காமல் விட்டான். 2 மூர்ச்சையாகி பிறகு ரண ஜன்னி கண்டு இறந்திருப்பார்கள் என்று அச்சத்துடன் கூறிய காஞ்சனாதேவி தன் அழகிய பெரிய விழிகளை அஹூதா மீது நிலைக்க விட்டாள். அத்தகைய சாவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. கசையடியின் தன்மையும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். இதோ பாருங்கள் என்று அஹூதா சரையில் என்று தன் மேல் அங்கியை நீக்கி சுழன்று முதுகுப்புறத்தை அவர்களுக்கு காட்டினான். அந்த முதுகுப்புறத்தை கண்ட மூவரும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டன. பட்டை பட்டையாக பல கசையடிகளின் தழும்பு அந்த முதுகை விகாரமாக அடித்திருந்தது. அந்த முதுகை கண்ட மற்ற மூவர் உணர்ச்சிகள் எப்படியிருந்தாலும் அமீரின் இராட்சச விழிகளில் மட்டும் கண்ணீர் ஆறாக பிரவாகித்தது. குழந்தை போல் விக்கி விக்கி அழுதான் அமீர். அந்த விக்கல் காதில் விழவே சட்டென்று அங்கியை மூடி முதுகை மறைத்து அமீரை தன் ஒரு கையால் அணைத்து சமாதானப்படுத்திய அஹூதா மற்றவர்களை நோக்கி தன் விழிகளை திருப்பி, உங்களை விட கசையடியின் தன்மை எனக்கு நன்றாக தெரியும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இன்னும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த குற்றம் செய்ததற்காகவும் இந்த கசையடிகளை நான் பெறவில்லை. இவையும் அநீதியின் விளைவு. என் கதையை உங்களுக்கு முழுவதும் சொல்ல நான் இஷ்டப்படவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. ஆனால் எங்கு அநீதியின் கரம் நீள்கிறதோ, எங்கு மாந்தர் துன்பப்படுகிறார்களோ, அங்கு நான் இருந்தால் அநீதிக்கு உட்பட்டவர்களை மீட்க முயல்வேன். அப்படி மீட்ட பலர் என்னிடம் அடிமைகளாய் இருக்கிறார்கள். சாதாரணமான அடிமைகள் அல்ல, எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள். அமீரை கேட்டால் விவரமாக சொல்வான். இதிலிருந்து உங்களை தப்புவிப்பதில் எனக்குள்ள அக்கறையும் ஓரளவு நீங்கள் ஊகித்து கொள்ளலாம். நான் அநீதியை எங்கு கண்டாலும் களைய தீர்மானித்திருக்கிறேன்.
என்று கூறிய அஹூதாவின் குரலில் உறுதி பூர்ணமாக தொனித்தது. அந்த உறுதியுடனே அவன் பேச்சை தொடர்ந்து, அந்த அநீதியை நான் இங்கு காண்கிறேன். அனபாயரே, இந்த கலிங்கத்தில் தமிழர்கள் படும் பாடு உங்களையும் உங்கள் படை தலைவரையும் கொதிக்க வைத்திருக்கிறது. அந்த கொதிப்பு ஒரு நாள் போராக மாறும். இந்த கலிங்கத்தில் பெரும் நாசம் ஏற்படும். ஏன் தெரியுமா என்று கேட்டான். சொல்லுங்கள் என்ற அனபாயனின் குரலில் ஆச்சரியத்தின் சாயை மண்டி கிடந்தது. ஓர் அநீதியிலிருந்து இன்னொரு அநீதி விளைகிறது என்றான் அஹூதா. அநீதிக்கு பதில் அநீதி செய்வது தமிழர் பழக்கம் அல்ல என்றான் அனபாயன். மனிதர் பழக்கம் என்று உறுதியுடன் கூறினான் அனபாயன். மனித தன்மை வேறு, உண்மை. ஆனால் அது சமயத்தில் கை கொடுப்பதில்லை. அறிவு நல்லது, ஆனால் சமயத்தில் வெறியாக மாறுகிறது. அந்த வெறிக்கு காரணங்களை கூறுகின்றோம். பழிவாங்குதல் மனித சுபாவம். பழிவாங்கலாம், வாங்க வேண்டியதுதான். ஆனால் கருணையை சற்று அதில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். என் வழி அதுதான். உங்கள் வழியா? அதையும் விளக்க முற்பட்ட அஹூதா, ஆம் அனபாயரே, நீங்களும் உங்கள் நண்பர் படைத்தலைவரும் என்னை பற்றி வணிகர்களிடம் விசாரித்த விஷயங்களை சொன்னீர்கள் அல்லவா? அதில் சில சரி, சில தவறு என்றான். எது சரி, எது தவறு? கர்நாகர பல்லவன் கேட்டான் சற்று குழப்பத்துடன். நான் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதீரம் என்று சொன்னீர்கள். ஆம், அது சரி, அதில் தவறில்லை. ஆனால் நான் நூசன் என்ற மங்கோலிய வகுப்பை சேர்ந்தவன் என்று சொன்னீர்களே, அது தவறு. தவறா? ஆம், முற்றிலும் தவறு. உங்கள் நாட்டு வணிகர்கள் அறையும் குறையுமாக சொல்வதையெல்லாம் நீங்கள் பிரமாணமாக மதிக்கிறீர்கள். உங்கள் நாட்டை பற்றி எனக்கு ஓரளவுதான் தெரியும். எங்கள் நாட்டை பற்றியும் உங்களுக்கு ஓரளவுதான் தெரியும். உதாரணமாக, சீனா என்று எங்கள் நாட்டிற்கு ஏன் பெயர் வந்தது தெரியுமா என்று வினவினான் அஹூதா. ஏன் என்று வினவினான் இளைய பல்லவன். பதில் சொல்ல துவங்கிய சீன கடலோடியின் சின்ன விழிகளில் அன்பின் சாயை விரிந்தது. உலகத்தில் மிக சிறந்த நாடுகளில் எங்கள் நாடு ஒன்று. மக்கள் மிகவும் நல்லவர்கள். சில வேளைகளில் தலைவர்கள் சிலர் ஏற்படுகிறார்கள். தங்கள் சுயநலத்திற்கு மக்களை தூண்டுகிறார்கள். சீனா சீனா பேரே பட்டு மாதிரி இருக்கிறதல்லவா? இட்சன் என்றால் பட்டு. எங்கள் நாடு பட்டு உற்பத்தியில் உலகத்திலே சிறந்தது. அதனால் இட்சன் நாடு, பட்டு நாடு என்று ஒரு பெயர் உண்டு. தவிர சுமார் 13ஆம் நூற்றாண்டிற்கு முன் இட்சன் என்ற அரச குலம் ஆசியாவில் இருந்து கிழக்கு பகுதி முழுவதையும் ஆண்டு வந்தது. அதனால் அந்த குடும்பம் அரசாண்ட பகுதியை பாரத நாட்டு கடலோடிகள் சீனாவென்றும், அரேபியா இஸ்ன் என்றும், யவனர்கள் சீனா என்றும் அழைத்தார்கள். ஆனால் உங்கள் கடலோடிகள் அளித்த பெயர்தான் நிலைத்தது. அந்த சீனாவில் நூசன் என்ற இனத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னீர்கள். அது சரி. ஆனால் மங்கோலியரின் கிளை என்று அதை சொன்னீர்கள். அது தவறு. மங்கோலியர்கள் காட்டுமிராண்டிகள், நாகரிகமற்றவர்கள். நூசன் அந்த வகுப்பின் கிளை அல்ல, நாகரிகமுள்ள தார்தார் இனத்தின் கிளை. எங்களுக்கும் அந்த மங்கோலியருக்கும் நீங்கள் சொன்ன கிதான் கின் வகுப்பினரும் இழைத்த அநீதியால் நான் கொள்ளைக்காரனானேன் என்ற குரல் மட்டும் அனபாயனிடமிருந்து எழுந்தது. மங்கோலியர் கிதான் கின் இனத்தவர் மூர்க்கர்கள், மனித தன்மை இல்லாதவர்கள். அவர்கள் அடிக்கடி வடக்கிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து என் வகுப்பினரை நாசம் செய்தார்கள். பெண்களை கற்பழித்தார்கள், குழந்தைகளை கொலை செய்தார்கள். அந்த அநீதியிலிருந்து நான் எழுந்தேன். என் மக்கள் எழுந்தார்கள். பதிலுக்கு அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் சிறைப்பிடித்தோம். அநீதிக்கு பதில் அநீதி செய்ய தமிழர்கள் விரும்புவதில்லை என்றான் அனபாயன். நாகரிகமுள்ள யாரும் விரும்புவதில்லை. ஆனால் விருப்பத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மாறாக நடக்க வேண்டிய சமயங்கள் சரித்திரத்தில் ஏற்படுகின்றன. மங்கோலிய கிதான் கின் இனத்தவர்களுக்கு நீதியின் சொல் புரியாது. வாளின் பதில் ஒன்றுதான் புரியும். ஆகையால்தான் அவர்களை சிறைப்பிடித்தேன். அவர்கள் இல்லங்களை சூறையாடினேன். அதனால் தூரத்தில் இருக்கும் நீங்கள் என்னை இகழலாம். என் மக்கள் என்னை இகழ்வதில்லை. உங்கள் நாட்டு பழமொழி ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன்.
புலியிடம் வேதாந்தம் பேசி பயனில்லை என்று. நாகரிகம் மற்றவர்களுக்கு வாள் ஒன்றுதான் பதில் சொல்ல முடியும் என்று திட்டமாக அறிவித்தான் அகூதா. அவன் சொன்னதில் உண்மைகள் பல இருப்பதை உணர்ந்தான் அனபாயன். அகூதாவை எத்தனை பிசகாக மதித்து விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டதால் தன் பெருந்தன்மையை காட்ட முற்பட்ட அனபாயன் ஆசனத்திலிருந்து எழுந்து, சீன தலைவரே, உங்கள் சரீதம் என் மனதை தொட்டது. உங்களிடம் எங்களை ஒப்படைத்துக் கொள்கின்றேன். ஆனால் ஒரு வேண்டுகோள் என்றான். சொல்லுங்கள் அனபாயரே என்றான் சீன கடலோடி. நீங்கள் விலைக்கு வாங்கிய 2 தமிழர்களையும் எங்களுடன் அனுப்ப வேண்டும். நீங்கள் செலுத்திய பொற்காசுகளை. அனபாயனை இடைமறித்த அகூதா, வேண்டாம், தர வேண்டாம். அவர்களை கூடவே அழைத்து வந்திருக்கிறேன். இதோ வரவழைக்கின்றேன் என்றபடி சீன பாஷையில் ஏதோ சில வார்த்தைகளை கூறினான். அடுத்த வினாடி வெகு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே நடந்த அமீர் சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த 2 தமிழர்களுடன் திரும்பி வந்தான். வந்த தமிழர்கள் மட்டுமல்ல, உள்ளே இருந்தவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து பிரமித்து விழித்தனர். உண்மையில் சீன கடலோடி பெரும் மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இளைய பல்லவன் நினைத்தான். அனபாயன் அப்படி நினைக்கவில்லை. அகூதாவிற்கு தாங்கள் எத்தனை தூரம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற பெரும் சுமைதான் அனபாயனின் இதயத்தில் ஏறிக்கொண்டது.